இன்று நாம் தவக்காலத்தின் 5ஆம் வாரத்துக்குள் இணைகின்றோம். இந்த வாரம் தவக்காலத்தின் இறுதி வாரமாக அமைகின்றது. இந்த வாரத்தில் நாம் அனைவரையும் ஒரு ஆராய்ச்சி நோக்க வேண்டிய வாரமாக காணப்படுகின்றது. இந்த தவக்காலத்தில் கடந்த நாட்களில் நான் எவ்வாறான மனமாற்றத்தில் ஈடுபட்டேன், என் பழைய வாழ்க்கையிலிருந்து எவ்வாறு நான் புதிய வாழ்க்கைக்குள் இணைந்து கொண்டேன் என்று நாம் இந்த வாரத்தில் மிகவும் ஆழ்ந்த நிலையில் சிந்திக்க வேண்டியதொன்றாக நாம் திருச்சபை தாயானவள் அழைத்து நிற்கின்றார். இன்று நற்செய்தி வாசகமானது ஒரு நல்ல கதையொன்றை கூறுகின்றது. ஆண்டவர் இயேசு தனது நண்பனாகிய லாசரஸை உயிர்த்தெழச் செய்கின்றார். லாசரஸ் நோய்வாய்ப்பட்டிருந்த போது ஆண்டவர் இயேசுவுக்கு அறிவிக்கப்பட்ட போதும் அவர் போகவில்லை. இது ஒரு கருத்துள்ள செய்தியாக காணப்படுகின்றது. நம் வாழ்க்கையிலும் பல தடவைகள் நமக்கு பல தேவைகள் உள்ளன. ஆனால் பல நேரங்களில் நாம் ஆண்டவரிடம் வேண்டும் போது நமக்கு கிடைப்பதில்லை. அது தாமதமாகவே கிடைப்பது வழக்கமும் உண்டு. இங்கு அதே நிலைதான் லாசருக்கு ஏற்படுகின்றது. லாசர் இறந்துவிட்டு ஆண்டவர் இயேசு வருகின்றார். எல்லா வகையான பிற்போடுகளும் நமக்கு ஒரு பெரிய புதுமைகளை காட்டும் என்பது இந்த லாசரஸின் உயிர்ப்பின் வழியாக நமக்கு தெரிய வருகின்றது. எனவே அன்பார்ந்தவர்களே, நமக்கு ஏற்படும் பிற்பாடுகள், பிற்போடப்படும் அனைத்து நிகழ்வுகளும் ஒரு புதுமையை நோக்கியுள்ளதாக கருதி இந்த தவக்காலத்தின் இறுதி வாரத்திற்குள் பயபக்தியோடு நல்ல ஆண் முயற்சிகளில் ஈடுபட்டு நம் வாழ்க்கையை தொடருவோம்.